character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good morning to all the viewers and also my students. Happy morning to all. நம்ம லாஸ்ட் கிளாஸில் 12th ஸ்டாண்டர்டில் நம்ம மேக்ஸில் எக்ஸசைஸ் பார்த்தோம். அந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் அண்டு காஷியன் எலிமினேஷன் மெத்தட் இதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அதை சென்ட் அவுட் பண்ணிங்க. அது எல்லாருமே இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எல்லாருமே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். பண்ணாதவங்க ஹோம்ஒர்க் சம்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடித்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த கன்சிஸ்டன்சி அதை பற்றி சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம். அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் த அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல கன்சிஸ்டன்சினா என்னன்னு தெரியணும். ஒரு ப்ராப்ளம் நமக்கு எப்போ கன்சிஸ்டன்ஸ் ஆகுது எப்போ இன்கன்சிஸ்டன்ட் ஆகுதுன்னு சொல்லணும். ஓகேங்களா? அது சொல்யூஷன்ஸ் எனக்கு 3 சொல்யூஷன் வரும். என்னென்ன 3 சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா கன்சிஸ்டன்ஸ்னாக்கா 2 சொல்யூஷன் வரும், யூனிக் சொல்யூஷன் அண்டு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அதுவே நமக்கு இன்கன்சிஸ்டன்ட் ஒரு வேர்டு வருதுனாக்கா நோ சொல்யூஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை நம்ம எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னாக்கா ரோ எக்லான் ஃபார்ம் மெத்தடில் வில் பி சால்வ் அபவுட். ஓகே, அந்த மாடலில் சால்வ் பண்ணும்போது எனக்கு எக்லான் ஃபார்ம் கிடைச்சதுனாக்கா அதை நான் கன்சிஸ்டன்சி இன்னைக்கு ஈக்குவேஷன்ஸில் ஃப்ரேம் பண்ணி அதனுடைய டெரைவ் த பார்ட்டில் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சியை பற்றி பார்க்கலாம் போர்டில் பார்க்கலாம் வாங்க. Equations of matricesல பாருங்க, consistency of system of linear equations by rank method. நான் rank வச்சு நான் இப்போ consistency of the system of linear equations ஃபார்ம் பண்ண போகிறேன். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, linear equations by rank method. அப்போ நான் rank மெத்தடில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த செக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. In this section 1.3.3 we have already defined consistency of a system of linear equation. In this section we investigate it by using rank method. அப்ப நான் rank methodல யூஸ் பண்ண போறேன். We state the following theorem without proof. இது உங்களுக்கு 2 மார்க்ல ரொம்ப important question. ஏனா stated only for this theorem. Okay, Cauchy-Copley theorems. Okay, Cauchy-Copley theorem சொல்லுவாங்க. A system of linear equations written in the matrix form as Ax is equal to B. இதுதான் நம்ம இந்த மாடலை மாற்ற போகிறோம். அப்போ given linear equation எந்த மாடல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்ற போகிறோம்னா Ax is equal to B is consistent if and only if the rank of the coefficient of matrix is equal to the rank of the augmented matrix. That is rank of row of A. இது ஆல்ரெடி நம்ம நோட்டேஷனில் கொடுத்துருக்கோம், row of A. Okay, row of A equal to row of rank of in terms of augmented matrixக்கு ஈக்குவலன்ஸாக வந்துடும். இந்த தியரம்ஸோடைய ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா இது 2 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, ஏன்னா ஸ்டேட் Cauchy-Copley தியரம். ஓகே, Cauchy-Copley தியரம்ன்றத ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. அதனால் இதை ரீட் அவுட் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது 2 விஷயம். என்ன 2 விஷயம் சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ். இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எப்படின்னே தெரியாது, பார்க்கவே இல்லை. ஆனால் ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே லீனியர் ஈக்குவேஷன் தான். ஓகே, எக்ஸ் ஒய் இசட் அன்னோன்ஸை நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்போ ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இது நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சார் அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கேட்கலாம். எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. மொத்தம் 3 ஈக்குவேஷன் இருக்கும். அந்த 3 ஈக்குவேஷன்லேயுமே எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 0 0 0ன்னு வந்துச்சுனாக்கா அப்போ நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அதுவே ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் என்னுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ அனதர் நம்பர், அதாவது 0 தவிர வேறு எந்த நம்பர், அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம், அந்த மாதிரி வந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனுக்கு உண்டான மீனிங் இப்போ தெரியும் நினைக்கிறேன். அப்போ ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனுக்கும் மீனிங் கொடுத்துட்டு இதை நல்லா மறுபடியும் ரீகால் பண்ணுங்கள். ஏன்னா ஹையர் ஸ்டடீஸில் பொறுத்த வரைக்கும் ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவாங்க மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட்லையும் சொல்லிட்டேன். ஹோமோஜீனியஸ்னால் என்ன சொன்னேன்? எனக்கு ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்ம் வில் பி 0, எல்லா டேர்மும் எனக்கு 0ல் இருக்கணும். ஏதாவது ஒரு இது எனக்கு 0 வராமல் கான்ஸ்டன்ட் அன்னோன் வேல்யூஸ், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் -1 ஆர் +2 ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்குனாக்கா அது எனக்கு ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. அதுக்கு பேர் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். டிஸ்கால்ட் புரியுதா? அது இட் இஸ் கிளியர். இப்போ இங்கே நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இந்த மாதிரி டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி சொன்னாங்கன்னா யூஸிங் த ரேங்க் மெத்தட். அப்போ நான் ரேங்க் மெத்தடில் ரெடியூஸ் பண்ணி ரோ எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ரோ எக்லான் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டே தான் என்ன பண்ணுவேன்னா இதை நான் ரெடியூஸ் பண்ணி இட் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரேங்க், என்ன ரேங்க் இருக்குது, அதை நான் ஈக்குவலன்ஸாக இருக்கான்றதை வச்சு நான் செக் பண்ணி சொல்லுவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இஃப் பாசிபிள் சால்வ். அப்போ அது பாசிபிளாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா சால்வ் பண்ண போகிறேன். இங்கே கிவன் எத்தனை ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் இது லீனியர் ஈக்குவேஷன் சொல்லியாச்சு. எனக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா எப்படி சார் சால்வ் பண்ணுறது? அப்போ நான் 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாலும் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாலும் it will be derived about. ஓகே, டிஸ்கிளியர் about. அப்போ ஃபஸ்ட்டு ஹியர் த நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் எத்தனை இருக்குன்னு நான் கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை கால்குலேட் பண்ணாதீங்க, எத்தனை நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட். அப்போ ஹியர் த நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் இஸ் 3ன்னு சொல்லிக்கலாமா? அப்போ த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த system is ax is equal to b. அப்போ ax is equal to b க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மாற்ற போகிறேன். ஓகேங்களா? அப்போ ax is equal to b க்கு மாற்றும் போது what about a? What about a? In a coefficient terms we will be write down the a matrix. Okay, it is clear about. And x is considered about unknown. Okay, x y z. x y z தான் என்னுடைய unknown. அதுக்கு நான் கேபிட்டல் x என்ற நேமில் கொடுத்து வச்சுட்டேன். அண்ட் கான்ஸ்டன்ட் பாருங்கள் 3 1 3 இந்த +1 என்ன வந்துச்சுன்னா -1. அப்போ 3 1 3 -1. இட் இஸ் கிளியர். அப்போ த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். அப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எடுக்கும்போது என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஆக்மெண்டட் பி, ஏவையும் நான் பியையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆக்மெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதுதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை, அதாவது மெர்ஜ் பண்ண போகிறேன். அப்போ மெர்ஜ் பண்ணும்போது இங்கே ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதே நம்ம ஆல்ரெடி ரேங்க்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ரேங்க்கில் பார்க்கும்போதே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேங்க் ஆக்மெண்டடை யூஸ் பண்ணி நம்ம ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது அதை வச்சு அதனுடைய ரேங்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கோம். இப்போ நான் யூஸிங் த காஷியன் எலிமினேஷன் மெத்தட். காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னாலும் யூஸ் த ரேங்கிங் ஃபாலோ. ஓகே, அப்போ therefore அப்ளையிங் த காஷியன் எலிமினேஷன் மெத்தட் we get ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த மேட்ரிக்ஸில் எனக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் 1 இருக்குது அப்படியே வச்சுக்கிங்க. அடுத்தது இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறேன்னா நான் 0 ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்போ 0 ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி நான் ரெடியூஸ் பண்ணுறது? இங்கே கலர் வேரியிங்கில் காமிச்சிருக்காம பாருங்கள், R2 R3 R4. புரியுதுங்களா? எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு we eliminating the zeros in these rows. Okay, second row, third row, fourth row. அப்போ second row, third row, fourth rowல இந்த 3 எலமெண்ட்ஸையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் 0வாக கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போ 0வாக மாற்ற போகிறேன்னும் போது நான் அதுக்கு பதிலாக என்ன சேஞ்ச் பண்ணால் எனக்கு 0 வருமோ அதை தான் இங்கே ஒன்று ஒன்றா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். R2 implies R2 minus 3 R1. ஏன்னா இங்கே 3 இருக்குது. இங்கே 3ஆல் இந்த ரோ ஃபுல்லாகவே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு இங்கே வேணால் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். R2, ஓகே, இது R1. ஓகே, R2 implies R2 minus 3 R1. ஓகே, இதுதான் என்னுடைய கன்சிடர். அப்போ R2 எனக்கு தேவை. வாட் அபவுட் த R2? ஹியர் 3 -1 2 1. ஓகே, இது R2. அண்ட் 3 R1 என்னும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 R1. அப்போ R1ன்றது என்னுடைய ஃபஸ்ட்டு ரோ,
நான் ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே எதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் 3 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்போ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 and 3 2s are 6 and 3 minus 1 is equal to minus 3 and 3 3s are 9 okay அப்போ then will be subtract எனக்கு இந்த டேர்ம் எனக்கு இங்கே கிடைக்கணும் okay அப்போ what about here R2 implies R2 minus 3R1 okay this clear about அப்போ therefore will be subtracting the term this term will be 0 ஆயிடுச்சா அடுத்தது பாருங்க இது சப்ராக்ஷன் அப்ளை பண்ணாக்கா இங்கே மைனஸ் சைன் இதுவும் மைனஸ் சைன் அப்போ சேம் சைனில் இருந்தால் இட் வில் பி ஆடட் அந்த சைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் இங்கே பாருங்கள் சைன் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும் அப்போ இங்கே என்ன வரும் எனக்கு இங்கே தேர்ஃபோர் ஃபைன் வந்துருமா இந்த இடத்துல அடுத்ததாக பாருங்கள் இங்கே மைனஸ் அப்ளை பண்ணாக்கா 1 minus 8 9 is equal to minus 8 in these rows of the elements okay it is clear about புரியுதுங்களா அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இதே மாடல் தான் செகண்ட் அண்ட் தேர்ட் வில் பி சேஞ்ச் ஓகே செகண்ட் ரோ சேஞ்ச் பண்ணியாச்சு அண்ட் தேர்ட் ரோ அண்ட் ஃபோர்த் ரோ அப்போ எலிமினேட் பண்ணும்போது இந்த காலம்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ஜீரோஸை நான் ஃபார்ம் பண்ணிட்டேன் அதே போல் இப்போ நான் டயகனலில் எல் டைப்பில் நான் ஜீரோஸை ஃபார்ம் பண்ண போகிறேன் அடுத்தது எதை கொண்டு வரலாம் அடுத்து இந்த 2 எலிமெண்ட்ஸை நான் கொண்டு வரப்போம் நம்பர்ஸை கொண்டு வர போகிறேன் அப்போ இந்த 2 நம்பர்ஸை கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சப்போஸ் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா இங்கே பாருங்கள் R2 நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அதே போல் R3 நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க R4ஐயும் நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணி பாசிட்டிவ் டேர்ம்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா R3யும் R4ஐயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ R3 அண்ட் R4 சேஞ்ச் பண்ணும்போது வாட் அபவுட் ஹியர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இங்கே பாருங்கள் இங்கே 4 இருக்குது அப்போ என்ன டேர்ம்ஸை நான் இந்த டேர்ம்ஸ் இது பண்ணாக்கா என்ன வரும் அப்போ இதை என்னது 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இந்த ரோ ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக எதால் மல்டிப்ளை பண்ணோம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ தான் எனக்கு காமன் நம்பர்ஸாக ஃபார்ம் ஆகும் வில் பி சப்ராக்ஷனை அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அதுவே நான் இந்த ரோவை நான் இது கூட எடுத்துகிட்டு வரேன்னா மறுபடியும் எனக்கு இங்கே நம்பர் வந்துடும் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே அதனால் நம்ம ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அதை மட்டும் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரோ கூட மேக்ஸிமம் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கு அடுத்து இருக்கிற ரோஸில் தான் நீங்கள் கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணி சொல்லணும் ஓகேங்களா அப்போ therefore will be eliminating the term அப்போ will be subtraction of the terms அப்ளை பண்ணும்போது இங்கே நான் செகண்ட் ரோஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல அப்படியே வச்சுட்டேன் தேர்ட் ரோ மட்டும்தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் 0 0 -8 -32 வந்திருக்கு அதே போல் ஃபோர்த் ரோவில் பாருங்கள் இங்கே 3 இருக்குது நான் இங்கே தான் பண்ணுவேன் அப்போ இங்கே பண்ணுறேனாக்கா இதை எதால் மல்டிப்ளை பண்ணலாம் 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் ஓகே அதாவது ஆர்டர் எனக்கு ரெண்டுமே காமனாக ஃபேக்டராக வரணுன்னாக்கா இந்த ரோவையும் நான் என்ன பண்ண போகிறேன் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா அப்போ இந்த ஆர்டரில் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ரோஸும் எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் 0 0 1 4ன்னு வந்து போச்சு இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீஷனுக்கு நெருங்கிட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்ததா எனக்கு இந்த எலமெண்ட் எனக்கு 0 வர வைக்கணும் அப்போ அந்த எலமெண்ட்டை நான் 0 வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதை வில் பி ஃபைண்ட் அவுட் இங்கே பாருங்கள் இந்த ரோஸில் காமனாக இருக்குது எனக்கு நம்பர் அப்போ காமன் நம்பராக இருந்துச்சுன்னா டிவைடட் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ இங்கே டிவிஷன் ஆஃப் -8 அப்போ டிவிஷன் ஆஃப் -8 போது 0 by any value 0 அதே போல் நெக்ஸ்ட் ஒன் 0 இங்கே பாருங்கள் -8 divided by -8 1 அண்டு இங்கே -8 டிவைட் பண்ணும்போது 4 கிடைக்குது இப்போ இந்த 2 ரோ இட் வில் பி ஐடென்டிக்கல் அதாவது சேமாக வந்து போச்சு அப்போ நான் சேமாக வந்துச்சுனாக்கா நான் என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த 2 ரோஸையும் R4 interchanging R4 minus R3 அப்போ R4ஐயும் R3 நான் சப்ராக்ஷன் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுனாக்கா எனக்கு இந்த R4 ஃபுல்லாகவே எனக்கு என்ன ஆயிடுச்சு 0ன்ற டேர்ம்ஸில் வந்துடுச்சு அப்போ எனக்கு இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் அதாவது தட் இஸ் ரோ எக்லான் ஃபார்ம் இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தது தான் அந்த ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்தாச்சு அப்போ ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம்னாக்கா வில் பி சால்வ் அபவுட் த சொல்யூஷன் அன்னோன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணி சொல்லிடலாம் இட் இஸ் கிளியர் தேர் ஆர் 3 non-zero rows in the row echelon form of augmented matrix. So, upper rank of A augmented B, A augmented B equal to 3 ன்னு சொல்லியிருக்கும் அப்போ A augmented B equals to 3 ன்னு சொல்லும்போது எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க இந்த இடத்துல ரேங்க் எப்படி 3 ன்னு சொன்னாங்கன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் எத்தனை நான்-ஜீரோ ரோ வந்திருக்கு லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சரில் ரோ மேட்ரிக்ஸில் இப்போ பாருங்கள் இந்த ரோ எலிமினேஷன் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ
and third row. Non-zero element. ஏதாவது ஒரு எலமெண்ட்டாக எனக்கு வந்துருச்சுனாலே டிஜே கால்ட் அபவுட் நான் ஜீரோ ரோஸ்ன்னு சொல்லிக்கலாம். அப்போ ரேங்க் ஆஃப் இந்த ஆர்டரில் சொல்லும் போது ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவலன்ஸ் டு 3ன்னு சொல்லி ஆன்சரை முடிச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஸோ த ரோ எக்லான் ஃபார்ம் ஏ, இப்போ நான் ஏ மேட்ரிக்ஸை மட்டும் நான் பிரிக்கிறேன். அப்போ ஏ மேட்ரிக்ஸை மட்டும் பிரிக்கும் போது இந்த ஆர்டரில் எனக்கு ஏ மேட்ரிக்ஸ் வந்துடுச்சு. இப்போ இதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் ரேங்க்கு சொல்லுங்கள் பார்ப்போம். தெர் ஆர் 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ ஸோ ரேங்க் ஆஃப் ஏவும் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ போத் ஆர் ஈக்குவல்ன்ற கண்டிஷனில் வந்துருச்சிங்களா? அப்போ போத் ஆர் ஈக்குவல்னாக்கா இட் இஸ் ஏ கன்சிஸ்டன்ட். அப்போ கன்சிஸ்டன்ட்னா யூனிக் சொல்யூஷன் சொல்லிக்கலாம். அப்போ யூனிக் சொல்யூஷன் போது தென் வில் பி கால் அபவுட், இங்கே பாருங்கள் போத் ஆர் ஈக்குவலன்ஸ்ன்ற ஆர்டர் வந்துச்சு பாருங்கள். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ augmented b equivalents to என்ன வந்திருக்கு 3 வந்திருக்கு. அப்போ எனக்கு if we call about என்ன சொல்லலாம், from the echelon form we will write down the equivalent system of equation. அப்போ லாஸ்ட் எனக்கு கிடைச்சிக்கிற மேட்ரிக்ஸ் தான் நான் equivalent system of equations ஃப்ரேம் பண்ண போகிறேன். x plus 2y minus z equal to 3 and செகண்ட் equationல வந்து x terms will be 0. அப்போ 7y minus 5z equal to 8 and third oneல பார்த்தீங்கன்னா last only for constant z மட்டும்தான் இருந்துச்சு, z equal to 4. அப்போ therefore last one will be 0 equivalent 0. Okay, அப்போ the last equation 0 is 0 is meaningful by the method of back substitution method. back substitution நாக்கா நான் ரிவர்ஸ்லேருந்து ஒரு வேல்யூவாக நான் கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து போய் முன்னாடி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? z equal to 4ன்றது உங்களுக்கு டைரெக்டாக கிடச்சிச்சு அன்னோன், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் what about here? அப்போ in terms of 7y minus 20, in terms of 5 4s are 20, 7y minus 20 equal to 8. Therefore y is equal to 4. Appo then y equal to 4 and z equal to 4, then substitute in this equation. Then what about we here? X is equal to 3 minus 8 and plus 4. Therefore the x is equal to minus 1. Appo though we get the matrix in the solutions of the given system of equation is x is equal to minus 1, y is equal to 4 and z equal to 4. Note that A is not a square matrix. அப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இல்லை பாருங்கள், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கொடுக்கல. ஆனால் நான் எப்படி ரேங்கை ஃபைண்ட் அவுட் பண்ணேன்? லாஸ்ட் ஒன் இஸ் 0 ஈக்குவலன்ஸ் 0க்கு நான் கொண்டு வந்தனால வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம்ஸ். ஏன்னா 3 அன்னோன்ஸ் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஹியர் த கிவன் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் த சொல்யூஷன் இஸ் யூனிக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு யூனிக் சொல்யூஷன் கிடச்சிதுனாக்கா இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக மார்க் இருக்குது, இதை எழுதலைன்னா கண்டிப்பாக மார்க்கை குறைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட லாஸ்ட் ஃபைனல் ஆன்சரை முடிக்கணும். அதே போல் நம்ம கிடைச்சிக்கிற ஆன்சர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா இல்லையான்றதை செக்கிங் வெரிஃபை மெத்தடு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்படி போனோம்? x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ இன் சப்ஸ்டியூட் இந்த கிவன் ஈக்குவேஷன், ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன். எனக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, நீ எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணு, வில் பி சாட்டிஸ்ஃபைட், வில் பி கெட் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ நான் கரெக்ட் ஆன்சர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்றதை நீங்களே செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது எனக்கு 5 மார்க்ஸ் சாலிடாக கிடச்சிருன்றது. ஓகே, டிஸ்கிளியர் அபவுட் சிஸ்டம் ஆஃப் நான் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் புரியுதுங்களா? அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஒரு ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷனில் நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் பாருங்கள். டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இஃப் பாசிபிள் சால்வ். அப்போ சால்வ் த 3 ஈக்குவேஷன்ஸ். அப்போ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 அன்னோன்ஸ், அங்கேயும் 3 அன்னோன்ஸ் தான், ஆனால் 4 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே எனக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பரில் எனக்கு 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா இல்லை 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களான்றதுனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எப்படியா இருந்தாலும் ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 4 ஈக்குவேஷன் கொடுத்தது மாடல் பார்த்தோம். இப்போ 3 ஈக்குவேஷன் கொடுத்து இங்கே அன்னோன்ஸ் எத்தனை இருக்குது? 3 அன்னோன் தான் இருக்குது. அப்போ ஹியர் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், எத்தனை அன்னோன் இருக்குது? 3 அன்னோன்ஸ்னு எழுதிக்கலாம். அப்போ த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிடர் அபவுட் Ax is equal to B. அப்போ Ax is equal to Bக்கு நான் மாற்றும் போது ஹியர் what about A? In a matrix form, coefficient of the first row and second row, third row. அப்போ in terms of first equation, second equation, third equation உடைய coefficient terms மட்டும் எடுத்து will be write on the A matrix. And X is here small x, y, z unknowns in terms of will be find out the matrix form. And B matrix will be constant. 8 minus 1 and 21 will be write on the matrix form. இது எப்பயுமே கம்பல்சரி. இது ஸ்டெப் பை ஸ்டெப் வைஸாக ரைட் பண்ணும்போது
ஸ்டெப் மார்க்கில் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை எழுதாமல் டைரெக்டாக நான் ஆக்மெண்ட்டுக்கு போயிடாதீங்க. இட் இஸ் கிளியர். ஏன்னா ஒரு இது படிக்கட்டாக நம்ம தான் ஏறி போக முடியும். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு இதை எழுதணும், அதுக்கு அடுத்து இந்த ஆர்டர் எழுதணும், அதுக்கப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் எழுதணும், எக்ஸே பி எழுதணும், அதுக்கப்புறமேட்டு தான் எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸை ரைட் பண்ண போகிறோம், ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை. இந்த மாதிரி ஆர்டராக ஞாபகம் வச்சிங்க, ஈஸியாக ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வில் பி கன்சிடர் பண்ணியாச்சோம் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ இதில் என்னுடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1 வரணுன்றதுனால R1 இன்டர்சேஞ்சிங் R2. இந்த இடத்துல டபுள் இம்ப்ளைஸ் பாருங்கள், R1-ஐ நான் R2 பிளேஸுக்கு அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? அதை ரொட்டேட் பண்ணி வைக்கிறது. அப்போ therefore 1 1 -3 -1 4 -2 6 8. இப்போ இந்த ஆர்டரில் கிடச்சிடுச்சு. இப்போ நீங்கள் இன்னொன்று செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 2 டேபிள் வந்திருக்கு. நீங்கள் புக்கில் இந்த மாடலில் தான் இருக்குது, இப்படி தான் சால்வ் பண்ணுமாலாம் கிடையாது. ஓகே, எனக்கு இந்த இடத்துல இந்த எக்லான் ஃபார்ம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுதான் என்னுடைய மேஜர் இம்பார்ட்டன்ட். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஆனால் சொல்யூஷன்ஸ் வில் பி சேமாக தான் வரும். ஓகேங்களா? யார் வேணால் எப்படி வேணால் நான் சார் புக்கில் அச்சா மாதிரி இங்கே R2 இப்படி போட்டிருக்காங்களே சார், அப்போ நான் இது எனக்கு காமன் மல்டிபிளில் இருக்குது, நம்ம அதனால் என்ன பண்ண போகிறேன், 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ண போகிறேன் சார், பண்ணலாம், தப்பே இல்லை. அப்படி இருந்துச்சுனாலும் இட் வில் பி சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 4 மல்டிபிள்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப், அங்கே இங்கே எனக்கு இந்த டேர்ம்ஸ் நான் 0 கொண்டு வர போகிறேன். அப்போ நான் 0க்கு ஃபார்ம் பண்ண போகிறேன்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 0 ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா, 4ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க, வில் பி சிம்பிளி. நீங்கள் அதுவே நான் இந்த இடத்துல மல்டிபிள் ஆஃப் 2 டேபிளில் இருக்கிறதுனால டிவைட் பண்ணி எடுத்தேன்னா இங்கே எனக்கு லோயஸ்ட் நம்பர்லேயே கிடைக்கும், அதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? அப்போ அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 15ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இந்த டேர்ம்ஸை நான் சப்ராக்ஷன் பண்ணி 0 ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்போ நான் 0 ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள், R2 டிவைடட் பை -6. அப்போ R2 நான் என்ன பண்ணுறேன்னா 6 டேபிளில் வந்திருக்கு, இந்த இடத்துல நெகட்டிவ் வந்ததுனால -6ஆல் நான் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ என்ன கிடைக்குது பாரு, 1 -3 -2. அண்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், 18 மல்டிபிள் ஆஃப் 18 டேபிள்லே இருக்குது. அப்போ therefore -18ஆல் டிவைட் பண்ணுங்கள், 1 -3 -2. இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே சேம் ரோ. ஓகே, இட் இஸ் ஏ ஐடென்டிக்கலாக வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே சேம் ரோஸில் இருக்குன்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், சப்ராக்ஷன் பண்ணலாமா. அப்போ ஆட் பண்ண ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணும்போது R3 - R2 then will be get the row echelon form. அப்போ ரோ எக்லான் ஃபார்ம்னு வரும்போது வில் பி கன்சிடர் எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்த்தீங்கன்னா 3. அதே போல் இங்கே எனக்கு நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 வந்திருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே எலிமினேஷன் ஆகிடுச்சு. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இது ஃபுல்லாக ரேங்க் ஆஃப் ஏ, இதனுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னாலும் என்னது லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு 1 2. அப்போ 2 ரோஸ் தான் நான் ஜீரோ ரோஸ். அப்போ ரேங்க் 2 அண்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் போதும் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ. அப்போ இதுக்கும் எனக்கு ரேங்க் 2 வருது. அப்போ போத் ஆர் 2. எதோட கம்மியாயிடுச்சு எனக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் நான் என்ன சொன்னேன் 3ன்னு சொன்னேன். 3ஐ விட கம்மியாக இருக்குது. அப்போ 2 இஸ் லெஸ் தென் 3. ஃப்ரம் த echelon form we get the equivalent என்னது equations. அப்போ நான் ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ண போகிறேன்னா will be right on the term x plus y minus 3z equal to -1 and y minus 3z equal to -2 and last one 0 equal 0. okay, it is clear about. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 unknown இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 3 unknown இருக்குது. இந்த 2 unknown 3 unknown எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இப்போ what about here the equivalent system has 2 non-trivial equation. அப்போ non-trivial equation means it is called about here unknowns will be substitute. okay, நம்ம தான் take the unknowns find out பண்ண போகிறோம். அப்போ z நான் என்ன பண்ண போகிறேன்னா unknowns find out பண்ணுறதுக்கு will be considered about என்ன unknowns எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள் இந்த இடத்துல. so one of the unknowns should be fixed at our choice in order to get 2 equation for the other 2 unknowns. புரியுதுங்களா? நம்மளுடைய சாய்ஸ் தான் அது. இப்போ இங்கே எனக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சதுனால நான் எத்தனை அன்னோன் எடுத்துக்கிறேன், ஒரு அன்னோன் எடுக்கிறேன். அதுவே எனக்கு ஒரு ஈக்குவேஷன் இந்த ரோவும் எனக்கு எலிமினேஷன் ஆயிடுச்சு,
இதுவும் எனக்கு ஜீரோவாக கிடச்சிருச்சு, இந்த ஒரு ரோ மட்டும்தான் இருக்குன்னா அதுவும் எனக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் தான். அப்போ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் போது எத்தனை அன்னோன்ஸ் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா யூ வில் பி டேக் அபவுட் 2 அன்னோன்ஸ் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே கன்சிடர் அபவுட். அதுதான் ஆர்பிட்ரரி ஆஸ் எ ரியல் நம்பர் டி வில் பி சூஸ். அப்போ அண்ட் வி கெட் நான் என்ன பண்ண போகிறேன், இசட்டுக்குன்ற வேல்யூக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், டீன்ற டேர்ம்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். தென் வி கெட் த டேர்ம் ஒய்க்கு வந்து என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 3t minus 2 அண்டு எக்ஸுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் -1 minus of 3t minus 2 okay plus 3t that is equals to 1. அப்போ therefore that is we will get the solution is x is equal to 1 and y is equal to 3t minus 2 and z equal to t. இப்போ இந்த இடத்துல t வந்துடுச்சு. நான் t எந்த நம்பர்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கேன், ரியல் நம்பர்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ரியல் நம்பர்லேருந்து சூஸ் பண்ணும்போது நான் வேல்யூஸ் கொடுக்க எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா, டீக்கு நான் ரியல் நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஒரு வேல்யூவாக கொடுக்க எனக்கு எக்ஸ் ஒய் இசட் 3 பாயிண்ட் நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் t equal to 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஹியர் வாட் அபவுட் த சொல்யூஷன், x equal to 1 and y is equal to -2 and z equal to 0. இந்த பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். அதே போல் t equal to 1ன்னு எடுக்கிறேன். அப்போ நான் t equal to 1ன்னு எடுத்தேனாக்கா x is equal to 1 and y is equal to 3 into 1 is equal to 3, 3 minus 2 is equal to 1 and z equal to 1. அப்போ இதுவும் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் எனக்கு சொல்யூஷன்ஸாக கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இன்ஃபனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னேன், கன்சிஸ்டன்ட்ற வேர்டு வரும்போது 2 சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்று யூனிக் சொல்யூஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. The above solution is one parameter family of solution. அப்போ here the given system is consistent. இந்த வேர்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எழுதாமல் ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணாதீங்க. சிஸ்டம் ஆஃப் கன்சிஸ்டன்ட் செக் பண்ண சொன்னாங்கன்னா இந்த வேர்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, the given system is consistent and it has infinitely many solution which form one parameter of family of solution சொல்லி முடிச்சுக்கலாம். It is clear? புரியுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிச்சேன். அந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறீங்கன்னா எக்ஸசைஸ் 1.6ல் 2 sums will be homework question and first question and second question will be homework, will be write down properly. Okay, send out the WhatsApp number. Thank you to all. Remaining next class la paakalam. Okay. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.